ஆசம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எவ்ரி ஒன் இஸ் டூயிங் குட் இன் யுவர் லைஃப். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோ தான் நான் போட போகிறேன். ஸோ கெஸ்டோ அப்படின்ற பிராண்ட்ல இருந்து எல்இடி ஸ்ட்ரிப் லைட்ஸ் வாங்கியிருக்கேன். நான் ஆல்ரெடி இதை அன்பாக்ஸ் பண்ணிட்டேன் கொஞ்சம் டெஸ்டிங் பண்ணுறதுக்காக. கலர்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக இந்த குட்டி ரிமோட் வருது அண்ட் இந்த எல்இடி ஸ்ட்ரிப் லைட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த அடாப்டர் வருது. அண்ட் நான் இந்த நானோ டேப் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருந்தேன், தனியாக வாங்கியிருந்தேன். ஸோ இந்த இன்ஸ்டலேஷனுக்கு வந்து இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ இந்த எல்இடி ஸ்ட்ரிப் லைட்டை ஃபிட் பண்ணிவிட்டு அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த அடாப்டரை வந்து நம்ம ப்ளக் பாயிண்டில் போட்டுருவோம். இதை வந்து இங்கே ப்ளக் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே, ரிமோட்டில் வந்து இந்த இடத்துல ஒரு இது இருக்குது. இந்த ஸ்ட்ரிப்பை எடுத்துருங்க. அண்ட் தென் இந்த சென்சார் கிட்ட ஆஃப் கொடுத்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும். இந்த மாதிரி ரோலில் இருக்கும் போது ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் வந்து இது ஹீட் ஆகி கொஞ்சம் ஜாம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் டக்குன்னு உங்களுக்கு அதோட கலர் ஆஃப் த லைட்ஸ் காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட மோடும் வந்து நீங்கள் ஃப்ளாஷு, ஸ்ட்ரோப், ஃபேட், கொஞ்சம் கிட்ட கூட வந்து காமிங்க, ஸ்மூத், இந்த மாதிரி எந்த மோடில் வேணால் வச்சுக்கலாம். இது பாருங்கள், பிங்க்கு, ப்ளூ. ஸோ இந்த டபிள்யூ வந்து ஒயிட்டு, ஸோ ஒயிட் எல்இடிஸும் வரும். ஸோ விச் இஸ் குட், நல்லாயிருக்கு. ஸோ இதை வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு அவுட்புட் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். நான் வந்து டிவி பின்னாடி நானோ டேப் யூஸ் பண்ணி தான் இந்த எல்இடி ஸ்ட்ரிப்ஸை ஸ்டிக் பண்ண போகிறேன். டிவி பின்னாடி இந்த லைட் ப்ரொஜெக்ஷனுக்காக நம்ம நானோ டேப் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிவிட்டு அண்ட் இந்த இடத்துலேருந்து எல்இடி ஸ்ட்ரிப் கூட வர அந்த டிஃபால்ட் அந்த டேப்லேயே வந்து நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். டிவி பின்னாடி மட்டும் நானோ டேப் போட்டு தான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். டிவி பின்னால் பாருங்கள், லைட் வந்து ப்ரொஜெக்ட் ஆகி நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுக்குது. ஸோ டிவி கிட்டேருந்து கொஞ்சம் நல்லா லூஸ் விட்டு நம்ம அப்படியே வந்து வாலில் இந்த எல்இடி ஸ்ட்ரிப்பை செட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி லைட்ஸை வந்து என்னோட ஐடியா என்னன்னா, இந்த டிவி கிட்ட ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து அப்படியே இப்படி மேலே போயிட்டு இந்த சீலிங் கிட்டேயும் ப்ரொஜெக்ஷன் வர மாதிரி பண்ணலான்றது தான் பிளானு. ஸோ டிவி கிட்ட நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் உங்களுக்கு காமிச்ச மாதிரி நானோ டேப் ஒட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பட் இப்போது டிசப்பாயின்மெண்ட்டான விஷயம் என்னன்னா, இப்போது இந்த டிவிக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் இருக்க டேப்பை வச்சு ஒட்டிட்டு போகிறது தான் கான்செப்ட். ஆக்சுவலாக நானோ டேப் யூஸ் பண்ணணுன்றதே அவசியம் கிடையாது, இதில் இருக்க டேப்பு தான் யூஸ் பண்ணணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு நானோ டேப் போட்டு இது பண்ணுறதுனால நான் இதை செக்கே பண்ணலை. ஆக்சுவலாக இப்போ நான் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் சுத்தமாக அத்தசிவே இல்லை இதோட டேப்பில். ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்குறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த இதை செக் பண்ணுங்கள், இந்த அத்தசிவ் ஒழுங்காக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்குங்க. இப்போ நான் இதை ஸ்டிக் பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றுமே இல்லை, ஒட்டுறதுக்குன்னே ஒன்றுமே இல்லை. ஸோ ரிட்டர்ன் பண்ணலாமான்னு யோசித்தேன். பட் நான் இதில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். நான் நானோ டேப் வச்சே நான் இந்த டிசைனை வந்து முடிக்கலான்னு இருக்கேன். ஸோ முடிச்சுட்டு அவுட்புட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா இந்த அத்தசிவ் மட்டும் ஒரு முக்கியமாக பார்த்துக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி நானோ டேப் போட்டு ஸ்டிக் பண்ண பார்த்தேன். எனக்கு வந்து அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து சரியாக வரல. ஸோ நீங்களும் அது மாதிரி ஸ்டிக் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் ராட் மாதிரி ஒரு ஸ்கேல் மாதிரி ஏதாவது தூரமாக இருந்தால் அதை வச்சு ஒட்ட ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ இதை வச்சு தான் ட்ரை பண்ண போகிறேன். ஸ்டிக் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப கஷ்டமான வேலைங்க. அதுலேயும் வந்து நான் சொன்ன மாதிரி இவங்களோட டேப் இல்லாதனால ஃபுல்லாக நானோ டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். இந்த ப்ராடக்டோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். வேறு சில ப்ராடக்ட்டும் நல்ல ரிவ்யூஸ் இருக்கிறதும் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க. பட் இதோட ஒர்க் வைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க்கு. இப்போ இதோட அவுட்புட் பார்க்குறீங்க. ஸோ அப்படி இப்படி கஷ்டப்பட்டு ஒட்டியாச்சு. அண்ட் பார்க்க நல்லா இருக்குது. அண்டு பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு சில எல்இடிஸ் போயிடுச்சு. பட் இதுக்கு வந்து நிறைய எஃபர்ட் எடுத்து நான் ஒட்டியிருக்கேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா க்ளீனாக நல்லாயிருக்கு. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் நானோ டேப் யூஸ் பண்ணி தான் நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ இதோட வேறு சில மோட்ஸும் வச்சு பார்ப்போம். ஸோ இது வந்து ஸ்ட்ரோப் மோடு. ஸோ இதில் அப்படியே ஸ்லோவாக வந்து ஒரு கலராக மாறுது. அண்ட் டிவி கிட்ட பார்த்தீங்கன்னா நான் நல்லா வந்து எல்இடிஸ்க்கு வந்து ஸ்டிக் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா ஒரு கேப் விட்டு ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ தட் அங்கே ஒரு ப்ரொஜெக்ஷன் வரும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக டிவி கிட்ட நான் அந்த மாதிரி டிவியில் பேக்கில் ஸ்டிக் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறமா அது டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி ஒரு நல்ல ஸ்பேஸ் விட்டு அதை அப்படியே வந்து வாலில் ஸ்டிக் பண்ணி முடிச்சிருக்கேன். ஸோ அவுட்புட் நல்லா இருக்குது. பட் அட்லீஸ்ட் அந்த அந்த 2-3 எல்இடிஸ் வந்து ஃபால்ட் ஆகாமல் இருந்திருக்கலாம். ஸோ இவ்வளோ எஃபர்ட்டுக்கு எஃபர்ட் போட்டனால நான் அதை ரிட்டர்னும் பண்ண முடியாது. ஸோ அப்படியே வச்சுக்கிட்டேன். பட் ஓகே, எப்படி வந்து ரிசல்ட் இருக்குன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து ஃபேட் மோடில் இருக்குது. ஸ்லோவாக அது அப்படியே ஃபேட் ஆகிட்டு வரும். ஸோ அங்கே உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா, 1-2 எல்இடிஸ் கிட்ட வந்து ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த கெஸ்டோ எல்இடி ஸ்ட்ரிப்ஸ் வாங்குறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி வாங்குங்க. ஃபஸ்ட்டு அந்த அத்தசிவை பாருங்கள். அத்தசிவ் ஓகேவா இருந்ததுன்னா நீங்கள் ஸ்டிக் பண்ண ஆரம்பிங்க. அதர்வைஸ் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க. நான் வேறு சில எல்இடி ஸ்ட்ரிப்ஸோட லிங்க்ஸும் நான் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு இது மாதிரி பண்ணணும்னு ஆசையாக இருந்ததுன்னா நீங்கள் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு சிங்கிள் லைட்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். பாருங்கள், ஃபுல்லாக வந்து ப்ளூ கலரில் வச்சுருக்கேன். ஸோ ஒரு தியேட்டர் எஃபெக்ட் மாதிரி நமக்கு இருக்கும். அண்ட் டிவி கிட்ட ப்ரொஜெக்ஷன் ஆகுது பார்த்தீங்களா. அண்ட் நம்ம வந்து பிரைட்னஸ் வந்து ஏற்றிக்கலாம், இறக்கிக்கலாம். இப்போ வந்து கம்மியாகுது. அண்ட் இப்போ வந்து நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். தெரியுதுங்களா, இந்த சேஞ்ச் தெரியுது இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி சிங்கிள் கலர்ஸும் வச்சுக்கலாம். இது ஒரு கலர், இது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அண்டு ஃபுல்லாக க்ரீன் வச்சு பார்க்கலாம். அண்ட் ஆல் ஒயிட் வைக்கலாம். ஸோ நான் மெயினாக இங்கே டிவி கிட்ட ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி வரத்துக்காக தான் நான் டிவி கிட்டேருந்து எடுத்து அப்படியே வந்து அதை வால்க்கு ஏற்றிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரிகிற அவுட்புட் வந்து நான் ஒரு 2 மணிக்கு ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக நீங்கள் எல்இடி ஸ்ட்ரிப்ஸ் வந்து நீங்கள் ஃபிட் பண்ண போகிறீங்கன்னா மெயினாக வந்து அந்த ப்ரொஜெக்ஷன்லாம் வந்து வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டிக் பண்ண ஆரம்பிங்க. இது ஒரு டிப்ஸு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து இது ஸ்ட்ரெயிட்டாக வரத்துக்காக நிறைய எஃபர்ட் எடுத்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக இப்போ மேக்ஸிமம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஸோ அதுவும் வந்து மேக்ஸிமம் எஃபர்ட் எடுத்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 2 மணிக்கு ஆரம்பித்தேன், ஒரு 7-8 மணிக்கிட்ட இப்போ ஆயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண ரெடியாக இருந்தால் நீங்கள் இதில் இறங்குங்க. அண்ட் ஆல்சோ நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் எல்இடி ஸ்ட்ரிப் வாங்கினீங்கன்னா அந்த அத்தசிவ் வந்து ஒழுங்காக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒட்ட ஆரம்பிங்க. அதர்வைஸ் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது பிடிக்கும்னு நினச்சா அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Till then, this is Sugesh signing off.